டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் மன அழுத்தம் அல்லது மன இறுக்கம் என்கின்ற டிப்ரெஷனை பற்றிய காரணங்களையும் அதற்கான சில ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை பற்றி அறியலாம். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை முறை மாற்றத்தாலும் நவீன நடைமுறை மாற்றங்களாலும் பல்வேறு விதமான அழுத்தங்களுக்கு நம்ம ஆளாகிறோம். உலகளவில் நோய்களின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய், இதய நோய், அதீத உடல் பருமன், பல்வேறு வகையான புற்றுநோய்கள் என்ற பட்டியலில் நீள்கிறது. ஐந்தாவதாக மன அழுத்தம் என்ற மன இறுக்கம், ஆக்சுவலாக டிப்ரெஷன்ற நோய். இது நாளடைவில் அதிகமாகுன்ற ஒரு எச்சரிக்கையும் உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இவ்வாறு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிம்டமாக தான் நம்ம இதை பார்க்கணும், மன அழுத்தம்ன்ற மன இறுக்க நோயே. இது ஆயுர்வேதத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது, ஆயுர்வேதம் 8 விதமான சிறப்பு மருத்துவ மருத்துவங்களை கொண்ட ஒரு அங்கம். அதில் அப்போவே அந்த காலத்திலே தோன்றிய பொழுதே கிரக சிகிச்சா என்று சைக்காட்ரிக்கு முன்னோடியாக திகழ்ந்தது. அப்போவே அவங்க ஆச்சார ரசாயனம் என்ற கோட்பாடுகள் மூலமாகவும் சத்வாவதேஜம் என்ற கோட் ஆஃப் கான்டக்ட் மூலமாகவும் எப்படி நம்ம மன அழுத்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழலான்ற கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவ்வாறுபட்ட ஆயுர்வேத மருத்துவத்தில் நம்ம பார்த்தோம்னா மருந்துகள் என்னென்ன எடுக்கலான்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு சாரஸ்வத ஹரிஷ்டம் என்ற ஆயுர்வேத கூட்டு மருந்து இருக்கு. இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னே சொல்லலாம் மன அழுத்தத்திற்காக. அதுக்கு சாரஸ்வத ஹரிஷ்டம் எப்படி உட்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, காலை மாலை இருவேளை 15 ml வெது வெதுப்பான தண்ணீருடன் சாப்பிட்ட பிறகு நம்ம எடுத்துக்கொள்வதனால நம்மளுக்கு இந்த மன அழுத்தம்ன்ற இறுக்கம் குறையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ வச்சு குடிக்கலாம். மருத்துவ மூலிகை கொண்ட கிரீன் டீ வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க புஷ்பின்ற ஒரு பூவையும் கொண்டும், பிராமி என்கின்ற வல்லாரையை கொண்டும், மேலும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், இந்த மூன்றையும் நம்ம கிரீன் டீயில் கொதிக்க வைத்து கஷாயமாக்கி அதை வடிகட்டி நம்ம காலை தினந்தோறும் அருந்துவதன் மூலமும் நம்மளுக்கு மன அழுத்தம் குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா பிராமி நெய்ன்ட்டு ஒரு ஆயுர்வேத கூட்டு மருந்து இருக்கு. இது குழந்தைகளுக்கும் நம்ம இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஸ்க்ரீன் டைம் இருக்கிறதுனாலையும், லேப்டாப்பு, அதுக்கப்புறம் ஃபோன் பிளேயிங் டைம் எல்லாம் அதிக அளவு இருக்கிறதுனால குழந்தைகள் அதிகமாக பாதிப்படைகிறார். இன்னும் சொல்ல போனால் சமூகத்தால் ஏற்கப்படாத ஒழுக்கங்கள் தவறுனாலும் கூட குழந்தைக்கு அதிக அளவு மன அழுத்தம் ஏற்படுகிறது. அவர்களுக்கும் நம்ம இந்த பிராமி நெய் என்ற மருந்தை கொடுப்பதன் மூலமாகவும் மன அழுத்தம் என்று இறுக்கம் குறையும். அப்புறம் படிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் குழந்தைங்க அதிக அளவு அழுத்தத்தை ஏற்படுகிறது. அவங்களுக்கு மெமரி பவரை கூட்டுறதுக்கும் சரி, மன அழுத்தத்தை போக்குவதற்கும் சரி பிராமி நெய் ஒரு அருமருந்தாகவே கருதப்படுகிறது. ஆகவே சாரஸ்வதாரிஷ்டம், பிராமி நெய், அதுக்கப்புறம் கிரீன் டீ நம்ம சங்க புஷ்பி, வல்லாரை மற்றும் நெல்லிக்காய் கொண்டு தயாரிக்கப்படும் கிரீன் டீயும் நம்ம மன அழுத்தத்தை போக்குவதற்கு கொடுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் மன அழுத்தத்திலிருந்து போக்குவதற்காகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. அதில் பார்க்கும்போது பஞ்சகர்ம சிகிச்சை ஒரு ஆயுர்வேதத்தில் மிக முக்கிய பங்கு. அதில் சிரோதாரா மற்றும் சிரோ வஸ்தி என்ற சிகிச்சை முறைகள் இருக்கு. இது எப்படி எடுத்துக்கலாம்ன்றத ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனை பற்றி அவரின் மேற்பார்வையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிரோதாரான்னு பார்க்கும்போது மெடிக்கேட்டட் ஆயில்ஸ், நீங்கள் நிறைய டிவிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, சினிமாலெல்லாம் கூட காமிப்பாங்க. முன்னெற்றியில் சிரோதாரா மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் அண்ட் மெடிக்கேட்டட் க்ஷீரத்தை வச்சு நம்மளுக்கு பண்ணுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிரோ பஸ்தின்னு தலையில் மெடிக்கேட்டட் ஆயில்ஸை தேக்கம் வைத்து சிரோபஸ்தி சிகிச்சை கொடுப்பாங்க. மென்டலி ரிட்டையர்டு, அதாவது மனச்சிதைவு நோய் உள்ள குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி சிகிச்சையை செய்வதை பார்த்திருப்பீர்கள். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மிகவும் அவசியம். ஏனென்றால் உலகளவில் 5வது இடத்தில் உள்ளது பெரும் நோய்களில். ஆகவே மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனை பெற்று ஆயுர்வேத மருத்துவங்களை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.